காலை உணவு திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37,000 பள்ளிகளுக்கு விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பயனடைகிறாங்க. இந்த ஸ்கீம் எப்படி பாக்குறீங்க? பஞ்சாப் மாநில முதலமைச்சர் கொண்டு வந்து நேற்று வந்து விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. அதாவது காலை உணவு வந்து மதிய உணவு திட்டத்தை நம்ம பார்க்கணும். ஐயா காமராஜர் அவர்கள் தொடங்கி வைத்து பிறகு டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்து சென்று அனைத்து குழந்தைகளும் கூட படிப்பதற்கு மதிய உணவுக்காகவே போயிட்டு படிச்சாங்க. இந்த மதிய உணவு திட்டம் என்பது அனைத்து பகுதிகளிலும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, எல்லா பக்கமும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ காலை உணவு கொடுக்கறாங்கன்றது அது சரியாக முறையாக குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி மாநாடு நடைபெறுது. தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான ஆணையம். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் வெளிப்படையான செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இவங்க எதை எதிர்பார்க்கிறாங்க? அதாவது இறந்தவர்கள் கிட்டத்தட்ட இறந்தவர்கள் அல்லது போலியான வாக்காளர்கள் அல்லது வாக்காளர்கள் வேற பகுதிக்கு போனவங்க கிட்டத்தட்ட பீகார்ல மட்டுமே 65 லட்சம் பேர் கண்டறியப்பட்டாங்க. அப்ப இறந்தவர்களுக்கு ஓட்டு வேணுமா அல்லது வேற பகுதியில் இருக்கிறவர்களுக்கு வாக்கு வேணுமா? அல்லது தேர்தல் ஆணையம் முறையா செயல்படும் போது இவங்க தெலுங்கானால ஜெயிச்சாங்க, கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க, தமிழ்நாட்டில் ஜெயிச்சாங்க, கேரளால ஜெயிச்சாங்க, அப்பெல்லாம் தேர்தல் ஆணையம் முறையா வேலை செய்தா? நீங்க தோக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்தை மேல பழி. தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமைப்பு, ஒரு இண்டிவிஜுவல் அமைப்பு, இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அதனுடைய செயல்பாடுகள்ல இவர்கள் தலையிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதிமுக 505 தேர்தல் அறிக்கை வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதுல வெறும் 66 மட்டும் தான் நிறைவேற்றிருக்காங்க. திரு அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்று வந்து அறிக்கையை விட்டுருக்காரு. நான் வந்து நேரடியா விவாதிக்கவும் தயார் அப்படின்னு. அதாங்க, திமுக வந்து சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்றாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. திமுக வந்து கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் நாங்க மானியம் கொடுக்கறோம்னு சொன்னாங்க. இன்னை வரலும் அதை பத்தின பேச்சே கிடையாது. அதே போல திமுக வந்து அனைத்து சகோதரிகளுக்கும் குடும்ப சகோதரிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறோம்னு சொன்னார். அதுக்கு பிறகு பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து 1000 ரூபாய். டாஸ்மாக் கடைகளை படிப்படியா குறைப்போம்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தி விட்டு வேற விதத்துல பார்கள் திறந்து விட்டிருக்கிறார் ஒவ்வொரு பகுதியிலும். அதனால திமுக வந்து சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. திமுக வந்து மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. திமுக எப்பவுமே மக்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்கின்ற கட்சியாக திமுக இருந்து கொண்டு. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. இருக்குன்னு சொல்லி விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதே போல அதிமுகவினுடைய வாக்குகள் வந்து தன் பக்கம் வர்றதுக்கான அந்த பேச்சு வந்து இந்த மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது. எப்படி பாக்குறீங்க? ஆனா RSS இயக்கமானது ஒரு மிகப்பெரிய இயக்கம். 100 ஆண்டு தொடர்ந்து 100 ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமூக சேவைக்கான இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திர தின உரையில கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல அந்த இயக்கத்தினுடைய சிறப்பை பற்றி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களே நேரடியாக அந்த இயக்கத்தினுடைய கேம்ப்ல கலந்து கொண்டு அந்த இயக்கத்தை பத்தி புகழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்திற்காக சமூகத்துல நல்லது செய்ய, நீங்க நம்ம சென்னையில சுனாமி வந்தப்போ அல்லது ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்பொழுது அங்க முதல்கள பணியாளர்களா நின்று கொரோனா நேரமாகட்டும் பணி செய்வது RSS வாலண்டியர்ஸ். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே? அதுதான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதுல வந்து அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது. ஆமா, வரவேற்கத்தக்கது தானே. இதுல என்ன இருக்க போகுது? ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு, 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு. சரியா வழி நடத்துவீங்க. அந்த அமைப்பு வந்து வழி நடத்துகிறதுல என்ன தவறு இருக்கிறது? நன்றி. விஜய் என்ன சொல்றது? விஜய் வந்து திருந்திக்கணும்ன்ற விஜய் வந்து RSS பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். விஜய் வந்து RSS பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். RSS வந்து 100 ஆண்டுகள் ஒரு இயக்கமானது 1925 தொடங்கி இருக்கின்ற இயக்கம். அந்த இயக்கம் 100 ஆண்டுகள் கொண்டாடுவது எப்போ படிப்படியா முன்னேறி இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் ஆதிவாசிகள், அதாவது மலைவாழ் மக்கள் மத்தியில பள்ளி, சுகாதாரத்திற்கான வேலைகள், அதே போல பட்டியலின மக்களுக்கான வேலைகள், அதே போல ஒரு இயற்கை பேரிடர்கள் எங்கெங்க நடைபெறுதோ அங்கெல்லாம் முதல் கள பணியாளர்களாக வேலை செய்வது RSS. அதனால RSS கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அப்புறம் RSS விமர்சனம் செய்யுங்கள் என்பதுதான். அண்ணா, நாங்க வந்து RSS பண்பை பத்தி சொன்ன நானு RSS பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும். அதுல விஜயும் முதன்மையாக வெளில வந்து கத்துக்கணும் என்பதுதான் என்னுடைய இது. நன்றி அண்ணா.